காலமா வந்துட்டு டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தோம். நாங்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கொளத்தூர் தொகுதி மக்களும் வந்துட்டு அது மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இது நிறைவேற்றனா இவங்க தயவு வேணும், கரெக்டா எதிர்கட்சின்ற மாதிரி. அதால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. வைகோ போக மாட்டாருன்ட்டாரு. பாமக போவோம். ஏன்னா இருக்குது 10 சீட்டு இருக்கிறது தான், தேவைப்படுது தான். அது எல்லாரும் நம்ம ஜனங்களை கரெக்டா பஸ் வசதி செஞ்சு விட்டோன்னா அந்த தேவையில்லாத வேலையே வந்திருக்காது. இருந்தாலும் இப்ப தேவைப்படுறதுனால காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு இருக்குது. இடையில வேற யாருன்னு வர போறாங்க தெரியல. பாதி பேர் ஏடிஎம்கே வர போறேன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும். மக்கள் முடிவு பண்றது தானே. இப்ப இனிமேட்டு வந்து நம்ம அவங்க இவங்கெல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறமேட்டு எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்க முடிவு பண்றதுல தான் யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்து பண்ண போறாங்க. அதுதான் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு 3 வாட்டி கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்து வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாத போது அப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. இவர் கொடுக்குற வாக்குறுதி கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா இது மக்கள் கோசம் தான் இறங்கி செஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருன்னா சும்மா ஒண்ணும் இல்லை. அதுவும் அவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறவரு அரசியலுக்கு வர்றாருன்னா சும்மாலாம் கிடையாது. இன்ன வரைக்கும் நிறைய தனிப்பட்ட முறையிலயும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வந்து அவ்வளோ வெளியே வராது. ஆனா இதுக்கப்புறம் வரும் நம்பிக்கை இருக்குது. கை சின்னத்தில் இருக்காங்கல்ல காங்கிரஸில் போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேரும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டில் அவங்க வந்து வின் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனால் அவங்க தொகுதியிலே அவங்க வந்து இது ஆகிட்டாங்கனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து அவங்க 40 வருஷம் 50 வருஷமாக வந்து எல்லாமே பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு மாற்றம் வரணும்னு ஒரு இதில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டில் வந்து சீமானா வந்து ஒரு முன்னணியே இருந்தார். இப்போ அவரால் இப்போ விஜயன் இறங்குறதுனால வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல. 108 வந்து விஜய் வருவாருன்ட்டு எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு அப்படியே வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் வந்து இவ்வளோ அளவுக்கு அப்படியே உள்டா மாதிரி ஆட்சி இதாகுதுன்னா பரவாயில்ல. ஆனால் சின்ன வயசு பசங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இது வந்து கரெக்டாக விஜய் அவர்களை அவரே அதை இது பண்ணி இந்த ஆட்சி நல்லா பண்ணணும். மற்றவங்க கையில் விட்டுட்டாருன்னு வச்சுக்காது. கூட்டணி வந்து மந்திரி சபைலாம் விட்டாருன்னா அதான் 10 சீட்டு அவங்க ராகுல் காந்தி தான் பேசிட்டாரு போன்ல. ராகுல் காந்தி 5, விடுதலை சிறுத்தை எங்களுக்கு வந்து சனாதானம் இல்லை, நாங்கள் இது பண்ணோம்னு சொல்லிட்டாரு. விடுதலை சிறுத்தை 2, அப்புறம் மீண்டும் அந்த கம்யூனிஸ்டும் இடதுசாரியும் அவ்வளோதான். பிரமிளா தானே என் தம்பி அப்படின்ட்டாரு. தோக்கிறது எதிர்பார்க்கல. ஆனால் கொளத்தூர்ல வந்து சேகர் பாபு என்ன பண்ணாரு, எல்லா தொகுதியும் பார்த்தாரு. கொளத்தூர்ல முதல்வர் வந்துருவாருன்னு அஜாகிரதை விட்டார். அதான் சேகர் பாபால தான் தோத்துது. இது வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது. புது கட்சி மாற்றம் வேணும்ட்டு எல்லாமே எதிர்பார்த்தது. அது வந்து மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. தளபதி வந்து இப்போ நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. இப்போ அதனால இந்த கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுதான் சொல்றது. ஒன்று காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு எல்லாமே நம்ம இது ராமதாஸ் அவங்க டீமு, கம்யூனிஸ்ட்டு அவங்க 2 இவங்களும். ஏன்னா திருமாவளவன்லாம் அங்கே ஏடிஎம்லேருந்து டிஎம்கேலேருந்து இங்கே வர முடியாது. அதனால் இந்த ஒரு 2 கட்சியுமே வந்தாலே அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். 10 இடம் வந்தாலே ஒரு சப்போர்ட் வரும். சப்போர்ட் வந்தாலே போதும் அவருக்கு. அந்த தொகுதியில் இது வரைக்கும் மக்கள் புதுசாக ஒரு ஆளை கண்டதில்லை. அதனால புதுசாக ஒரு தளபதி வந்தவொடனே அவங்க மாற தொடங்கிட்டாங்க. சரி எல்லாமே தளபதிக்கே போடுவோம், இந்த மாற்றத்தை, இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இல்லை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இது வரைக்கும் தோத்தது இல்லைல்ல. 3 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காரு. இது வரைக்கும் தோல்வி இல்லை. இந்த வருஷம் தான் புதுசா. நாங்க வந்து ஸ்டாலின் வருவாருன்னு தான் நான் நினைச்சேன். கடைசியில இப்ப விஜய் வந்துக்கிறது வந்து ஒரு மாற்றம் தான். அது எந்த கட்சின்னு தெரியலீங்களே சார். அவங்க தான் முடிவெடுத்து இது பண்ணணும். நமக்கு அது தெரியாது. ஆமா, அவங்க தான் முடிவு எடுக்கணும். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் வருவாருன்னு தான் பார்த்தோம். ஆனா அவர் வந்து தோல்வி அடைஞ்சது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம்ன்றது எப்படின்னு சொல்ல முடியல என்னால. அவர் வருவார், எப்பவுமே அவர் தான் ஜெயிப்பாரு. ஆனா இந்த வாட்டி தோத்தது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு.